வாழ்க இராமர் வாழ்க சீதை. ஒரு கோயிலுக்குள் 2 திருடர்கள் பூட்டை உடைத்து சாமி சிலைகளை திருடிக் கொண்டு இருந்தார்கள். அந்த வழியே சென்ற பரமார்த்தரும் சீடர்களும் அதைக் கண்டனர். ஐயா, யார் நீங்கள்? ஏன் இந்தச் சிலைகளை எடுக்கிறீர்கள் என்று பணிவுடன் கேட்டார் பரமார்த்தர். குருவையும் சீடர்களையும் கண்ட திருடர்கள் முதலில் சற்று பயந்தார்கள். பிறகு சமாளித்துக் கொண்டு, நாங்கள் வெளியூரில் இருந்து வருகிறோம். இங்கே உள்ள சிலைகளை எல்லாம் அங்கே கொண்டு போகப் போகிறோம் என்றனர். வெளியூருக்கா? ஏன் என்று கேட்டான் மட்டி. இந்தச் சிலைகள் இங்கேயே இருப்பதால் என்ன பயன்? வெளியூருக்குப் போனால்தான் அங்கிருக்கும் மக்களும் பார்ப்பார்கள். அப்போதுதான் உங்கள் ஊரின் பெருமை மற்ற ஊருக்கும் தெரியும் என்றான் திருடரில் ஒருவன். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் செய்த தொண்டைவிட நீங்கள் செய்யும் தொண்டுதான் பெரியது. உங்கள் பக்தியை மெச்சுகிறேன் என்று பாராட்டினார் பரமார்த்தர். ஆனால் மட்டிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. இதை நீங்கள் திருடிக் கொண்டு போகிறீர்கள் என்றான். அதைக் கேட்ட திருடர்கள், சே திருடுவதாயிருந்தால் யாருக்கும் தெரியாமல் அல்லவா திருட வேண்டும்? உங்களுக்கு தெரிந்துதானே எடுத்துக் கொண்டு போகிறோம். இது எப்படி திருடுவது ஆகும் என்று கேட்டனர். ஆமாம், எங்கள் முன்னிலையில் நடப்பதால் இது திருட்டு இல்லைதான் என்று ஒப்புக்கொண்டான் மட்டி. மறுபடியும் சாமி சிலைகளைப் பெயர்த்து எடுத்தனர் திருடர்கள். அவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்ட மடையன், குருதேவா, இவர்களுடன் சேர்ந்து நாமும் கொஞ்சம் தூக்கி விடலாமே என்று கேட்டான். ஓ, தாராளமாக உதவி செய்வோம் என்று சொல்லியவாறு சிலைகளைத் தூக்கப் போனார் குரு. ஒரு வழியாக இராமர் சிலை, சீதை சிலை, ஆஞ்சநேயர் சிலை எல்லாவற்றையும் பெயர்த்து எடுத்தனர். குருவே, இவ்வளவு காலமாக இந்தச் சாமி சிலைகள் நம் ஊரில் இருந்தன. இப்போது வெளிநாடு எல்லாம் சுற்றிப் பார்க்கப் போகின்றன. ஆதலால் இன்று விசேஷ பூசை செய்துதான் அனுப்ப வேண்டும் என்றான் முட்டாள். யாராவது ஆள் வந்துவிடப் போகிறார்கள் என்று பயந்த திருடர்கள், சீக்கிரம் செய்யுங்கள் என்று அவசரப்படுத்தினர். பரமார்த்தரும் அவசரமாக மந்திரம் சொல்லியபடியே பூசை செய்தார். சீடர்களும் சிலைகளின் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தனர். பூசை முடிந்ததும் கோயிலுக்கு வெளியில் தயாராக இருந்த வண்டியில் சிலைகளைத் தூக்கிக் கொண்டு போக நினைத்தனர் திருடர்கள். அப்போது பரமார்த்தரும், மட்டி, மடையன், முட்டாள் ஆகிய 3 சீடர்களுக்கும் உற்சாகம் அதிகம் ஆயிற்று. சாமிக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே வாழ்க இராமர், வாழ்க சீதை, ஆஞ்சநேயருக்கு ஜே என்று கத்தலாக கத்தினார்கள். அவர்கள் கத்துவதைக் கண்ட திருடர்களுக்கு பொறுமை போய்விட்டது. அடப்பாவிகளா, கடைசி நேரத்தில் சத்தம் போட்டு எங்கள் காரியத்தையே கெடுத்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்று திட்டினார்கள். சத்தம் போட்டால் என்ன தப்பு என்று கேட்டான் மடையன். குதிரை மீது ஏறிக்கொண்ட திருடர்கள் வண்டியை ஓட்டியபடியே, முட்டாள்களே, நாங்கள் இந்தச் சிலைகளைத் திருடிக் கொண்டு போகிறோம். இது கூட உங்களுக்கு தெரியவில்லையே என்று உண்மையைக் கூறினர். அதைக் கேட்டு பரமார்த்தருக்கும் சீடர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன, திருடிக் கொண்டு போகிறீர்களா என்றபடி மயங்கி விழுந்தான் முட்டாள். ஐயோ, திருடர்கள் திருடர்கள் என்று கத்தினான் மட்டி. அவர்களைப் பிடிப்பதற்கு குதிரை வண்டியின் பின்னே ஓடிப்போய் கீழே விழுந்து உருண்டான் மடையன். பரமார்த்தரோ அதிர்ச்சியில் சாமி போல் சிலையாகி நின்றார். பரமார்த்தரின் மடத்தருகே வந்ததும் திருடர்கள் வண்டியை நிறுத்தினர். சிலைகளுடன் மடத்துக்குள் சென்றனர். உள்ளே மண்டுவும் மூடனும் இருந்தனர். அடே, நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே தூங்கப் போகிறோம். அதுவரை இந்தச் சிலைகளை பத்திரமாக வைத்திருங்கள். தூங்கி எழுந்ததும் சிலைகளை எங்களிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என்று கட்டளை இட்டனர். அவர்களைப் பார்த்த பயந்து போன மண்டுவும் மூடனும் சரி என்று சம்மதித்தனர். சிறிது நேரத்தில் திருடர்கள் குரட்டை விட்டு தூங்கிவிட்டனர்.
சிலைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமே. என்ன செய்வது எனக் கேட்டான் மண்டு. நம்மால் காவல் காக்க முடியாது. தொலைத்து விடுவோம். இல்லாவிட்டால் நாமும் தூங்கி விடுவோம். அதனால் நேராக மன்னரிடமே கொண்டு அரண்மனைக்குப் போனார்கள். அரண்மனையில் பரமார்த்தரும் மற்ற சீடர்களும் அழுது கொண்டு இருந்தனர். மண்டுவும் மூடனும் சிலைகளுடன் வருவதைக் கண்டு அரசன் உட்பட அனைவரும் வியப்படைந்தனர். நடந்தவற்றை கேள்விப்பட்ட அரசன், சிலைகள் திருடு போவதற்கு உதவியாக இருந்ததும் நீங்களே. அதனால் தண்டனையும் தராமல் பரிசும் தராமல் அனைவரையும் சும்மா விட்டு விடுகிறேன் என்றான். குருவும் சீடர்களும் தப்பித்தால் போதும் என்று அரண்மனையை விட்டு ஓடி வந்தனர்.